A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Psalm chapter 79. சங்கீதம் 79வது அதிகாரத்தை பார்க்க போறோம். ஸோ இந்த சங்கீதத்தோட ஒரு சின்ன சம்மரி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சங்கீதம் வந்து எப்போ எழுதியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப அழிவு வந்திருக்கு. எருசலேம் டெம்பிளை உடைச்சிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன இருக்கு, டெட் பாடிஸ்லாம் அப்படியே பைல்ட் அப் ஆயிருக்குது. பைல்ட் அப் ஆயிருக்க நேரத்துல அவங்களுக்கு அடையாளமே தெரியல, அவ்வளோ டெட் பாடிஸ் இருக்கு எருசலேம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காங்க. ஸோ இந்த சங்கீதத்துல ரெண்டு விஷயத்த கேக்குறாங்க ஆண்டவர்கிட்ட. முதல்ல, ஆண்டவர் இது இன்னும் எவ்வளவு நேரம் இன்னும் எங்களுக்கு அனுபவிக்கணும், இன்னும் எவ்வளவு நேரம் இது நடக்கும், how long should we suffer. அடுத்து ரெண்டாவது என்ன கேக்குறாங்க, ஆண்டவரே நீங்க ஏதோ செய்யுங்க. எதுக்காகனா உங்க நாமத்தோட வல்லமைக்காகவே, for the glory of your name alone Lord act and do something னு சொல்றாங்க. சோ நம்ம கீ வேர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா verse 9. So Psalm chapter 79 verse 9 which says, help us O God of our salvation, for the glory of your name, deliver us and atone for our sin for your name's sake. இன்னொரு சொல்றேன், help us O God of our salvation, for the glory of your name, deliver us and atone for our sin for your name's sake. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க, ஆண்டவர்கிட்ட கேக்குறாங்க ஏதோ செய்யறதுக்கு. எதுக்காக சொல்றாங்க, ஆண்டவரோட நாமம் வளர்றதுக்காக, டு glorify God's own name they are asking God to act. ஸோ ஏன் புரியலையே, ஆண்டவர் ஏன் அந்த மாதிரி பண்றாரு கேட்கணும்னா, இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்ப எல்லா நாட்டிலயும் என்ன இருப்பாங்க, ஒரு அம்பாசடர் இருப்பாங்க. இப்போ இந்தியாலயே என்ன இருப்பாங்க, யூஎஸ் அம்பாசடர் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் இருக்க யூஎஸ் அம்பாசடருக்கு வந்து ஏதோ தவறா நம்ம கவர்மெண்ட் மிஸ்ட்ரீட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கவர்மெண்ட் வந்து அவர் பில்டிங்ல இல்ல இந்த மாதிரி ஏதோ மிஸ்ட்ரீட் பண்றாங்க, அவருக்கு வந்து உணவு ஒழுங்கா தரலையோ, இல்லைன்னா அவருக்கு வந்து டிராவல் எதுவும் அரேஞ்ச் பண்ணலையோன்னா, இந்த மாதிரி மிஸ்ட்ரீட் பண்ணும்போது என்ன பண்ணுவார் அம்பாசிடர், உடனே யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு போன் பண்ணுவாரு. அவர் யூஎஸ் கவர்மெண்ட் போன் பண்ணிட்டோன்னு என்ன ஆகும், அந்த கவர்மெண்ட் டைரக்டா இந்தியன் கவர்மெண்ட் போன் பண்ணி கேட்பாங்க, எங்க அம்பாசிடரை நீங்க எப்படி மிஸ்ட்ரீட் பண்ணலாம், நீங்க ஏன் ஒழுங்கா ட்ரீட் பண்ண மாட்டீங்க, என்ன பண்ணுவாங்க, அப்படியே தைரியமா கேட்பாங்க. அதே மாதிரிதான் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க, அவங்க ஒரு அம்பாசிடர், அவங்களோட ராஜா யாரு, இப்ப இந்த அம்பாசிடருக்கு வந்து ஓனர் யூஎஸ்ஏ மாதிரி, இஸ்ரேல் மக்களோட ஓனர் யாரு, ஆண்டவர். சோ இவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவரே உங்க மக்களாகி எங்களை இவங்க மிஸ்ட்ரீட் பண்றாங்க, இவங்க வந்து என்ன பண்றாங்க, எங்களுக்கு துன்பம் தர்றாங்க, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்காக செயல்படுங்க. ஆனா ரெண்டாவது முக்கியமா எதுக்காக சொல்றாங்க பாருங்க இந்த மக்கள், ரீசன் என்னன்னா, உங்க நாமம் குளோரிஃபை ஆகுறதுக்கு, உங்க நாமம் பெருகிறதுக்கு, உங்க நாமத்துக்கு வல்லமை வர்றதுக்காகவே நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க. சோ இஸ்ரேல் மக்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஏதோ நல்லது செஞ்சா ஆண்டவர் நாம தான் பெருகுது, ஏன்னா இவங்க ஆண்டவர் பிள்ளைகள்னால ஆண்டவர் நாம வந்து பெருகுதுன்னு சொல்றாங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, அந்த ஹியூமிலிட்டி. நம்ம ஜெபத்துல வந்து நம்ம கேட்போம், ஆண்டவரே இதுல இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க, இந்த பிரச்சனையில இருந்து எங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுங்க ஆண்டவரே. அப்படி கேட்க போது நம்ம இந்த மக்களை பார்த்து ஒண்ணு கத்துக்கணும், என்னன்னா, ஆண்டவரே நீங்க இதுல இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தா உங்க நாமமே பெருகுமே, உங்க நாமத்துக்கே இன்னும் வல்லமை வருமே, ஜஸ்ட் குளோரிஃபை யோர் நேம் லார்ட், உங்க என் வாழ்க்கையில உங்க சாட்சியே பெருகுமே ஆண்டவரே. அந்த ஒரு ஆங்கிளோட கேட்கணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரே எனக்கு இது பிரச்சனை விடுதலை கொடுங்க ஆமென் ஆத்துமாவே அப்படி சொல்லக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும், ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க, ஏன்னா இது மூலமா இந்த டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க, இந்த சங்கீதத்துல இருக்க டெம்ப்ளேட் எடுத்துட்டு, ஆண்டவரே ஏன்னா நீங்க விடுதலை கொடுத்தா இது மூலமா உங்க நாமம் மட்டுமே பெருகுமே ஆண்டவரே, உங்க நாமம் பெருகிறதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஏன் பாவத்துக்கு நான் பண்ண தவறுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு வந்து ஒரு பதில் கொடுங்க, எனக்கு வந்து இதுல இருந்து என்ன காப்பாத்துங்க, இந்த பிரச்சனைல இருந்து என்ன தாண்ட பலம் கொடுங்க ஆண்டவரே. பிகாஸ் த்ரூ திஸ், if I get through this situation, your name and your name alone will be glorified. அதான் இஸ்ரேல் மக்களும் அவங்க சூழ்நிலையில சொல்றாங்க. நம்மள என்ன பண்ணோம், நம்ம ஜெபத்துல இந்த ஒரு சின்ன ஆங்கிள் நம்ம என்ன பண்ண ஆட் பண்ணிக்கணும். So that is what I want us to take away. ஒரு சின்ன பிரேயரோட முடிப்போம். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that, Lord, you are a Lord who is always there beside us, Lord. And Lord, we are your ambassadors, Lord. We are your loyal ambassadors, Lord. And Lord, there will be times when we make mistakes and that our mistakes will have dire consequences, Lord. And Lord, atone for our sins, Lord, just as you atone for all sins through Jesus Christ, Lord. Atone for our mistakes and Lord, atone so that your name and your name alone be glorified, Lord. Let us not be prideful enough to glorify ourselves where you help us, Lord, but Lord, help us remember
First of all, to have the humility to accept that it is you alone who has helped us. And Lord, secondly, Lord, help us remember that, Lord, your name and your name alone should be glorified, Lord. All of this in Christ's name I pray. Amen.